பார்த்து சொல்லுகிறார், உங்க அனுதின வாழ்க்கையின் தேவையை குறித்து கலங்காதீங்க, உங்க குடும்பத்தின் பிரச்சனை குறித்து கலங்காதீங்க, எதிர்காலத்தை குறித்து என் எதிர்காலம் எப்படி இருக்குமோ, என் வாழ்க்கை எப்படி நான் நடத்தி போவேன், சோர்ந்து போகாதீங்க. என் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை வழி நடத்தி செல்ல போதுமானவர். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையும் நடத்துவாரு. மனுஷன்தான் சில சூழ்நிலை நம்ம கூட இருப்பாங்க, நம்ம கூட நடந்து வருவாங்க, சில சூழ்நிலையில் நம்ம விட்டு விலகி போயிடுவாங்க. சில சொல்லிட்டு போவான், சில சொல்லாமே என்ன செய்வான் போவான். சில உறவுகள் நம்ம கூட ஏன் இருக்குன்னு தெரியாது, ஏன் போச்சுன்னு தெரியாது. ஆனால் நம்ம தேவன் ஒருவர் மாத்திரம்தான் எல்லா பாதைகளிலும் நம்ம கூடவே இருந்து நடத்துவார். ஹல்லேலூயா. மனுஷனை போல பாதியில் விட்டுட்டு போகிறவர் அல்ல, நம்முடைய உறவுகளைப் போல, நம்ம சொந்தங்களைப் போல பாதியில நம்மை விட்டு விலகி போகிறவர்கள் அல்ல. கர்த்தர் ஒருவர் மாத்திரம்தான் எல்லா பாதையிலும் கூட இருக்கிறவர். ஆகவேதான் ஏசாயா 43:2 வாசித்து பாருங்களேன். நீ தண்ணீரை கடக்கும் போது நான் கூட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அது உண்மையில் புரளுவதில்லை, நீ அக்னி நடுவே நடந்தாலும் அது உன் பேர் என்ன செய்யாது பற்று. அப்ப ஆண்டவர் சொல்ற, நீ எந்த பாதையில போனாலும் நான் கூடவே என்ன செய்வேன் இருப்பேன். சில நேரங்களில் நாம ஆண்டவர்கிட்ட விலகினா கூட கர்த்தர் என்ன செய்யறது இல்லை. கிதியோன் காலத்துல இஸ்ரவேல் ஜனமே கர்த்தர்கிட்ட விலகி போயிருந்துச்சு. பிரமாணத்தை விட்டு, கர்த்தருடைய வார்த்தையை விட்டு, கர்த்தருடைய உறவை விட்டு விலகி இஷ்டம் போல மனம் போல போகல வாழ்ந்துட்டு இருக்கிறான். அந்த சூழ்நிலையில் கிதியோனை சந்திப்பதற்கு நீ வேதத்தை வாசித்தீங்கன்னா, கர்த்தர் அந்த கிதியோன் போரடிக்கிற அந்த இடத்துல அந்த மரத்தின் கீழ் என்ன செய்தாராம் உட்கார்ந்து இருந்தா. நீங்க நியாயாதிபதிகள் 6:11 வாசித்து பார்த்தீங்கன்னா, அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் அபியேஸ்ரியனான யோவாசின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். ஏங்க அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்குது? அப்படி வந்தவர் பேசதானே வந்தாரு. நேரடியாக அவனுக்கு முன்னாடி அப்படியே லைட் அப்படி 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 ஒரு வெளிச்சம் மாதிரி அப்படி தரிசனமாகி கிதியோனே அப்படி பேசியிருக்கலாம்ல. சைலண்டா உட்கார்ந்து இருக்கிறாராம். அதுக்கப்புறம்தான் அப்பொழுது அவனுடைய குமாரன் என்ன செய்தான் போரடித்தான். அதுக்கப்புறம் கர்த்தர் அவனுக்கு என்ன செய்கிறாரு தரிசனமாகிறார். இவன் போரடிக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் என்ன செய்திருக்கிறாரு உட்கார்ந்து. இது என்ன அர்த்தம்னா, கிதியோனே நீயும் ஜனங்களும் தேசமும் என்னை விட்டு விலகி போனாலும் நான் உங்களை சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் வீட்டுக்குள்ள ஜெபமே இல்லாவிட்டாலும் உன் வீட்டுக்குள்ள இருக்க நான் விரும்புகிறேன், உன் கூட இருக்க விரும்புகிறேன். நீ என்னை வெறுத்து தள்ளினா, நீ என்ன அசட பண்ணினா, நீ என்ன அற்பமா எண்ணினாலும், நீ உன் லைஃபை நீயே எடுத்துட்டு ஓட பார்த்தாலும் நான் உன் கூட இருந்து உன்னை நடத்துவதற்கு உன் கூடவே நின்றுட்டு இருக்கிறேன். கொஞ்சம் என்னைய பாரு, அழுகையோடு விண்ணப்பத்தோடு எங்கிட்ட வா, நான் உன்னை வழி நடத்துவேன். அல்லேலூயா. எத்தனை நல்ல தெய்வம் பார்த்தீங்களா. நாம சில நேரத்தில் மறந்து போனாலும், அவர் விட்டு விலகி போனாலும், நம்ம விட்டு விலகாத தெய்வம் நாம் கடந்து போற எல்லா பாதைகளிலும் நம்ம கூடவே இருக்கிறார். சில நேரங்களில் காலையில் ஜெபிக்காமையே எத்தனையோ வேலைகளை செய்திருக்கிறோம் இல்லை, எத்தனையோ காரியங்களை வேலைக்கு ஓடி இருக்கிறோம், தொழிலுக்கு ஓடி இருக்கிறோம், குடும்பத்தை நடத்துவதற்கு எத்தனையோ காரியங்கள் வேதத்தை வாசிக்காம ஜெபிக்காம ஆண்டவர் தேடுகிற இருதயம் இல்லாம எத்தனையோ நாட்கள். அப்பெல்லாம் ஆண்டவர் நீ காலையிலுமே ஜெபமே பண்ணல, இன்னைக்கு எல்லாம் கட்டு அப்படின்னு இருந்தாருன்னா நம்ம லைஃப் எவ்வளோ போராட்டம் சந்திச்சிருக்குல்ல. ஆனால் ஒன்னையும் நிறுத்தல, நம்மளை பாதுகாக்க தவறல, நமக்காக வழக்காட தவறல, நமக்கு நன்மைகளை செய்ய தவறல. ஏன் அப்படின்னா, நீ என்னை விட்டு விலகி போக நினைத்தாலும் நான் கூடவே இருக்கிறேன். அல்லேலூயா. அந்த தெய்வம் உங்களை பார்த்து சொல்கிறார், அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் இடத்துல வருவார்கள், நான் அவர்களை வழி நடத்துவேன். அல்லேலூயா. ஆக தேவன் நம்மை வழி நடத்த உண்மை இல்லவர். ஒரு மனுஷன் தேவனால நடத்தப்படுவான், ஒரு குடும்பம் கர்த்தரால நடத்தப்படும் அப்படின்னா அவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. அல்லேலூயா. ஒரு வாலிப பிள்ளை அல்லது ஒரு வாலிப தம்பி கர்த்தரால நடத்தப்படுவார்களானால் அவன் எதிர்கால மகிமையா இருக்கும். ஒரு குடும்பம் கர்த்தரால் நடத்தப்படுமானால், ஒரு மனுஷனின் வாழ்க்கையின் எல்லா காரியம் கர்த்தரால வழிநடத்தப்படுமானால் அவன் எதிர்காலம், அவங்க வாழ்க்கை, அவங்க தொழில், சகல எல்லைகளையும் கர்த்தர் மகிமையாக்குவார். அல்லேலூயா.